திரு ரவீந்திர துரைசாமிகிட்ட துவங்குறேன். சார், திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினார், யாருக்கு நஷ்டம்? நம்ம நேரடியாக சொல்லிடலாம். முதல்ல அந்த கூட்டணிங்கிறது வந்து இன்டாக்டாக இருக்கும், அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க. காரணம், யாருக்கும் ஒரு தனித்துவ பலம் கிடையாது. முன்னாடி ஐயா மூப்பனார் தலைமையில் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20 விழுக்காடு வாக்கெடுத்தது மாதிரியோ, அல்லது 77 இந்திரா காந்தி அம்மையாரோ சஞ்சய் காந்தியோ பிரச்சாரம் பண்ணாமல் 17 விழுக்காடு வாக்குகள் மூப்பனார் தலைமையில் எடுத்தது மாதிரியோ உள்ள பலத்தில் அந்த காங்கிரஸ் கட்சி இல்லை. நான் காங்கிரஸ் கட்சி மட்டும் இதில் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் தனிச்சு 2014 25 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் 4.3 தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மக்கள் நல கூட்டணியில் வந்து அண்ணன் வைகோ 0.9 விழுக்காடு வாக்கு தான். இவங்க விசிகா 0.7, 2 கம்யூனிஸ்டும் அரை. இவங்க எல்லாமே தனிச்சு நின்று எடுத்த வாக்குகளை நம்ம கூட்டி மதிப்பிட்டால் 33 விழுக்காடு வாக்கு தான் வருது. ஆனால் அவங்க 53 விழுக்காடு வந்து முத அவங்க ஒரு ஜெனரல் எலெக்ஷனில் தனிக்கும் ஆர்கே நகரை சந்தித்து தான் அதுக்குள்ளே போகிறாங்க. 53 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்கன்னா 20 விழுக்காடு வாக்குகள் வந்து அவங்களுக்கு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கிடைக்குது. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறது காங்கிரஸ் திமுக அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேஷன், திமுக காங்கிரஸ் விசிகா அந்த காம்பினேஷனில், திமுக விசிகா காம்பினேஷனில் விசிகா கேட்லிஸ் போல்ஸாக வரக்கூடிய பரையர் சமூக கன்சால்டேஷன். இதை தாண்டி இந்த அணியின் தன்மைக்கேற்ப நாம் தமிழர் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுங்கிறதுல கலைஞர், புரட்சி தலைவி போன்ற தலைவர்களெல்லாம் மொழி அடிப்படையில் அவர் கடுமையாக விமர்சித்து அவர் பண்ணக்கூடிய அரசியலில் வரக்கூடிய பிறமொழியாளர் கன்சால்டேஷன். இந்த 3 கன்சால்டேஷனும் இது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் பெரிய அளவிலையும், மற்றது அதுக்கு அடுத்தபடியாட்டும் இதுவும் ஒரு மெஜாரிட்டி அடிப்படையிலே 3 கன்சால்டேஷன் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க 53 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்காங்க. ஒரு கேள்வியை நான் வச்சிருக்கேன் சார், 3 எலெக்ஷனில் அவங்க 46 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காங்க. அது ஒரு சக்சஸ் அலைன்ஸ். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பல முறை தாவேகாவோடு பேசி கொண்டிருக்கிறார், ராகுல் காந்தி பேசுறாரு, இன்னைக்கு செல்வ பெருந்தகையுடைய டெல்லி பயணம், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் யாருங்க? அவருக்கு ஒரு டிக்கெட் வாங்க முடியாத ஒரு கட்சிக்காக ஜோடா யாத்திரையில் வந்த இவங்க சுதா தான் அந்த இடத்துக்குள்ள மயிலாடுதுறையில் டிக்கெட் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவர் இந்த கட்சிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சிக்கு பலமும் இல்லை, அவர் கருத்துக்கு அங்கே வெயிட்டேஜும் இல்லை. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறத வச்சு கடைசியாக அங்கே என்ன முடிவு வரும்னா, புதுசாக ஏதாவது கட்சிகள் வந்தால் காங்கிரஸ் விஐபி பார்ட்டி தலைமைக்கு நெருக்கமான பவர்ஃபுல் ஹேண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு அதான் அந்த பவர்ஃபுல் ஹேண்டை பயன்படுத்தி புதுசாக ஏதாவது கட்சி வந்தால் 5-6 சீட்டு காங்கிரஸ் கோட்டாவில் வேணா கொடுப்பாங்களே தவிர, திமுகவை விட்டு அவங்க போய் வசந்தகுமார் கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கினார். அதை தவிர மயிலாடுதுறையில் கூட 3-4 விழுக்காடு வாக்கு கூட அந்த கட்சிக்கு கிடையாது. வட தமிழகத்தில் இவர் நாசிய ராமச்சந்திரன் அவரோட சன் ராஜேஷ் தவிர யாரும் 5 விழுக்காடு வாக்குகள் கூட பெறலை. கொங்கு மண்டலத்தில் இளங்கோன் மட்டும் ஒரு 5 விழுக்காடு வாக்கு வந்தாங்க. கார்த்திக் சிதம்பரம் 10 விழுக்காடு, திருநாக்கரசு அண்ணன் ஒரு டீசெண்டான வாக்கை பெற்றார். ஆருண், அது பிறகு ஏபிசி வி சண்முகம், ராமசுப்பு, இவங்களை தவிர இதுல ஒருத்தரை தவிர யாருக்குமே டெபாசிட் கிடையாது. செல்வ பெருந்தகை டெல்லி போயிருக்காரு. செல்வ பெருந்தகை அந்த பிரச்சனைக்கு இடையில போறதா இம்பார்ட்டன்ஸா பார்க்கப்படுது. இந்த பிரச்சனைக்குள்ள அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லைங்க. இது சும்மா நம்ம பூதகரமா ஏற்றி இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பார்ட்டியை நம்பியெல்லாம் யாருங்க கூட்டணி போவாங்க? ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு 3 எலெக்ஷனில் இருந்துகிட்டு இருக்குது. வேணா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பார்ட்டியை காங்கிரஸ் கோட்டாவுக்குள்ளே உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அங்கே நடக்குமே தவிர, இவங்களுக்குள்ள யாருக்குமே, இன்னும் சொல்லப்போனால் யாருக்குமே எப்படி ஜெயித்தோம், யாருக்கு என்ன பலங்கிறது அதில் உள்ள யாருக்குமே தெரியாது. அதனால தான் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட்டணியின் வெற்றின்னு சொல்றாரு. என்னைக்காவது ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருக்காங்களா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்? நாங்கள் போட்ட பிச்சையில் கம்யூனிஸ்ட் ஜெயித்ததுன்னு சொன்னார். கம்யூனிஸ்ட்காரன் நீங்க தான் பெரிய பிச்சைக்காரங்க. திமுக காங்கிரஸ் நம்பி இருக்கு, காங்கிரஸ் திமுக நம்பி இருக்கு, அது இல்லைங்கிறீங்களா நீங்க? அதைத்தானே ஸ்டாலினே ஒத்துக்கிறாரு. அதைத்தானே நானே சொல்றேன். 20 விழுக்காடு ஓட்டு காம்பினேஷன் கமிஷனில் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு, யாருக்கு என்ன ஓட்டுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் மு.க. ஸ்டாலினே கூட்டணியான வெற்றிங்கிற சொல்றாரு. எம்ஜிஆர் நாங்க போட்ட பிச்சைன்னு 77 இத்தனைக்கும் அவர் 30 விழுக்காடு வாங்கி தான் ஜெயித்தாரு. மும்முனை போட்டினா அவர் ஜெயித்திருக்க முடியாது அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு. அவரே வந்து பிச்சைன்னு சொன்னாரு. கம்யூனிஸ்ட்காரங்க நீங்க பெரிய பிச்சைக்காரன்னு எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணாங்க.
இன்னைக்குள்ள கலை யதார்த்தத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது ஸ்டாலின் தன் ஐகானிக் லீடரா தன்னை நம்பிதான் கூட்டணி அப்படின்னு இருக்கிற நேரத்தில் காங்கிரஸுடைய செயல்பாடுகள் காங்கிரஸ் செயல்பாடு 2019 இப்படி தான் இருந்தது. திருநாவுக்கரசு அண்ணனே சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக பேசினார். இவங்க டிடிவி தினகரனுக்கு ஆதரவாட்டு பேச்சுகள் இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலையும் காங்கிரஸ் செயல்பாடு இப்படி தான் இருக்கும். அது மட்டுமல்ல, மக்களவைத் தேர்தலில் 7 சீட்டு தான் ஸ்டாலின் கொடுப்பாருங்கிற செய்திகளும் பரவலாக வந்தது. கடைசியாக அவங்க 10 சீட்டு கொடுத்தாங்க. இன்னும் நான் என்னோட செல்ஃப் ரிலேஷனோட சொல்கிறேன், 2021 ஒரு எம்பி சீட்டுக்கு 3 எம்எல்ஏன்னு பிரிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பிரித்தாங்க. ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி 2024லையும் ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு 10 சீட்டையும் கொடுத்துருவார். 7 கொடுத்து 6 கொடுத்தா 7 6ன்னு குறைச்சா அந்த கூட்டணியே ஒர்க் அவுட் ஆகாது. அது ஹார்ட்மேன் இருக்கும், அது கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்த முறை எப்படி கொடுப்பார் சார்? ஸ்டேட்டஸ் கோ தான் கண்டினியூ ஆகும். ஒத்துக்குவாங்களா சார் காங்கிரஸ்? ஒத்துக்கிடாம எங்க போவாங்க? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு? நீங்க ஒரு பெரிய ஆப்ஷன் என்ன ஸ்ட்ரெngth இருக்கு? ஒரு கட்சி நீங்க மூப்பனார் காலத்து 17% காங்கிரஸும் கிடையாது, 20% காங்கிரஸும் கிடையாது. காமராஜர் ஆட்சி அமைப்பு 20% வாக்கெடுத்த காங்கிரஸ் கிட்ட ஜெயலலிதா அம்மையார் பயந்து போய் 30 சீட்டு மூப்பனாருக்கு பவர் பொலிட்டிக்ஸுக்கு 30 எம்பி சீட்டு கொடுத்து சரண்டர் ஆனாங்க. சரண்டருங்கிற வார்த்தையை நான் தெளிவாகவே சொல்றேன். பட் இன்னைக்குள்ள காங்கிரஸுக்கு அப்படி என்ன டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து இருக்கு? ஒரு கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆட்டு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. அதுக்குள்ள இடம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நான் மறுக்க வரல. அதை தாண்டி யாருக்குமே அங்கே இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அந்த கூட்டணிக்குள்ளே இல்லை. நீங்கள் 77லேருந்து பார்த்துட்டிங்கன்னா நெஹ்ருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லி எம்ஜிஆரே 2 சீட்டு தான் ஜெயித்தார். அதனால அவர் 84க்கு முன்னாடி அவரே இங்கே திருப்பத்தூரில் போய் சரண்டர் ஆகி மருது பாண்டியர் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னு அதிமுக அங்கே மண்டிட்டு 2/3 பொசிஷனுக்கு காங்கிரஸ் கிட்ட போனாங்கன்னா அன்னைக்கு அவங்க டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற காங்கிரஸ் டிசைடிங் தானே சார்? நீங்க திமுக காங்கிரஸ் இல்லாம வெற்றி பெற்று விடும். காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்வாக்கே காங்கிரஸுக்கு வட தமிழகத்தில் கிடையாது. வட தமிழகத்தில் நாசே ராஜேஷ் தவிர யாருமே 5 விழுக்காடு ஓட்டு எடுக்கல. பட் காங்கிரஸ் கேட்லிஸ்டா இருக்காங்க. கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டுக்கு பெரிய பிளஸ். காங்கிரஸ்க்கு அதிக சீட் கொடுக்கறாங்க. விசிகாவை விடவும் காங்கிரஸ்க்கு அதிக சீட் கொடுக்கறாங்க. அதுதான் விசிகா 0.7 எடுத்த கேட்லிஸ்ட், காங்கிரஸ் 4.3 எடுத்த கேட்லிஸ்ட். காங்கிரஸ் வந்து இன்னும் சொல்ல போனா விசிகா வரதுக்கு முன்னாடியே 25-4ங்கிறது 2016ல 40 வந்துட்டாங்க. இல்ல காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல சார், திமுகவை நம்பிதான் இருக்கு அப்படிங்கறத தாண்டி ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்கல்ல. அது காம்பினேஷன் கமிட்டில வரக்கூடிய ஓட் பேங்க் தான். திமுகவும் அது உணர்றாங்க. 2014ல காம்பினேஷன் கமிட்டியா சார்? தனித்தனியா நிற்கும் போது திமுக 25 எடுத்தாங்க, காங்கிரஸ் 4.3 எடுத்தாங்க. அதைத்தானே நான் திரும்ப சொல்றேன். வட தமிழகத்தில் நாசே ராஜேஷ் மட்டும்தான் 5 விழுக்காடு எடுத்தாங்க. மீதி எல்லாம் அதோட கீழே. நான் 4-5 பேர் தலைவர்களை சொல்லி தான் நான் தெளிவாக காங்கிரஸுக்கு பலத்தையே சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணிங்கும் போது அவங்க தொடர்ந்துட்டு இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் கோ தொடரும். அதுல வெற்றி பெறதோட அவங்க தொடருவாங்க. கருத்தை இன்னைக்கு இல்லை, 19ல இருந்தே நான் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த காம்பினேஷன் ஏன் கம்யூனிஸ்ட் கூட சரியா வரல, விசிகா கூட சரியா வரல? அவங்களும் 3 எலெக்ஷன்ல சேர்ந்து தானே நிற்கிறாங்க. கம்யூனிஸ்டும் 6% எடுத்த கட்சிகள் தானே. 8% அந்த ஸ்டேட்டஸ் கோ அந்த கண்டினியூஷன் நான் கேட்குறேன். கண்டிப்பா நீங்க கம்யூனிஸ்டுகள் எந்த இடத்துக்குள்ள இருந்து அதிமுகவில் வந்து பிரிஞ்சு வராங்க? 3 சீட்டு பதவியில் அதிகாரத்தில் இல்லாத ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த போது அவங்க 1 சீட்டு தான் தர முடியும்னு அதிகாரம் வந்த பிறகு சொன்னாங்க. வந்த முறை அவங்க தனிச்சு நிற்கிறாங்க. 6 விழுக்காடுக்கும் குறைவாக தான் அவங்க ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு மத சார்பற்ற அணிங்கிற ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு, பட் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் கிரெடிபிலிட்டி உள்ளவங்க, ஒரு தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க, அவங்கள நாங்கள் அப்படி குறைச்சி மதிப்பிடலை. டேட்டா படி வாக்கு இதுதான். அந்த இடத்துக்குள்ள அவங்க 8% வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல சார்? 8% காங்கிரஸ் வச்சிருக்காங்க. காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 25ம் 4 சேர்ந்து 30 வந்து 40 வருது. 40ஐயும் அந்த 10ஐயும் காங்கிரஸ் கையிலேயே கொடுக்க முடியாது. அந்த கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு 25 எடுத்த திமுகவும் காரணம். ஸோ அந்த அதிகமாக வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் வந்து சிதம்பரம் கிளைம் பண்ற மாதிரி காங்கிரஸுக்கே கொடுக்க முடியாது. காம்பினேஷன்ல வந்து அதிக வாக்கு வருதுன்னா காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் ஷேர் இருக்குது. நோ டவுட் காங்கிரஸ் 3 வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. திமுகவுக்கு அடுத்தபடியா பெரிய கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸ் தான். பட் அவங்களுக்கு வந்து தனிச்சு நிற்கக்கூடிய சக்தி இல்லைங்கிறத
2014 நிரூபிச்சிட்டாங்க. இப்போ 2011 எல்லாம் நிறைய சீட்டு கொடுத்தாங்கன்னா மத்திய அமைச்சரவையில் நிறைய அமைச்சரவை போஸ்ட்ஸை வாங்கலாம் அப்படிங்கிறனால திமுக நிறைய இடங்களை கொடுத்துச்சு. இப்போ அதுக்கான தேவையே இல்லையே. அப்போ ஏன் இன்னும் ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ பண்றாங்க? பீகார்ல கூட தோல்வி. பீகார்ல 10 விழுக்காடு வாக்கு காங்கிரஸ் 2009 எடுத்திருந்தாங்க. இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. பீகார்ல மக்களவையிலும் தோல்வி தான் அடைஞ்சிருந்தாங்க. 3 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயித்திருந்தாங்க. இப்போ அதோட என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல சார். இப்போ இங்க வெற்றி பெற்ற அணி வெற்றி யாராலன்னு யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன, விசிகா கான்ட்ரிபியூஷன் என்ன, மற்றவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன, எல்லாரும் சேர்ந்து தான் வெற்றியை பெறாங்க. இது சிபிஎம் தலைவர் பாலகிருஷ்ணன் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறோம் சார், யாராவது ஒருத்தர் இந்த அணிக்குள்ள இருந்து வெளியேறுனா தண்ணியில இருந்து தரையில் விழுந்த மீன் ஆயிரம் மாதிரி ஆயிடும்னு சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி பாலகிருஷ்ணனே ஒரு கருத்தை சொன்னார். ஸோ இவங்களோட வெற்றிங்கிறது கூட்டணியின் வெற்றி, காம்பினேஷன் கமிஷனில் வரக்கூடிய வெற்றி. நான் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு மூப்பனார் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் மைனர் பார்ட்னர் ஆக்குனது மாதிரி, ஜெயலலிதாமையார் மைனர் பார்ட்னர் ஆக்குன மாதிரி ஒரு சக்தி காங்கிரஸுக்கு இன்னைக்கு இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. இப்போ நீங்க சொல்லக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவருடைய தலைமை பேச்சுவார்த்தை நடத்த எந்த செய்திகளும் இதெல்லாம் கட்டுக்கதை, ஏட்டு சொரக்கா, கப்சா, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. விஜய் வந்து வேணா உங்க பிரச்சார வலிமைக்கும் உங்களோட ரசிகர் பலத்துக்கும் நாங்கள் ஒரு 7-8 சீட்டு தாரன்னு கடைசியாக சொல்லுவாங்க. நான் இப்போ டிக்ளேர் பண்ணுவேன், இதுதான் நடக்கும். அதுவரை நீங்கள் என்ன வேணாலும் ஊதி பறக்கக்கூடிய பலூனாட்டு விஜய் ஊதி பறத்திக்கிட்டு இருக்கலாம். கடைசியில் நடக்க போகிறது இதுதான்.